வணக்கம். நான் தான் உங்கள் பெருமாள் சாமி கதிர்வேல். இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது தாவேக அவர்கள் திருமாவளவன் கூட்டணிக்கு அல்லது ஆதரவை தருவாரா என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெளிவாக சொல்லிவிட்டாங்க. திமுக அதிமுகவை ஆட்சி அமைக்க சொல்லி கேட்டாங்கன்னு. அதிமுகனா யார்? அது அதிமுக பாஜகவை திமுக ஆட்சி அமைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இதை விட பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு திமுக பண்ண முடியுமா? இதில் இவங்க காங்கிரஸை துரோகின்னு சொல்ல வந்துட்டாங்க. வெக்கமா இல்லையான்னு தெரில திமுகவுக்கு. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அவர்கள் திருமாவளவனோட நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி சொன்னதாக ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட 10-20 எம்எல்ஏ விஜய் அவர்களுக்காக வெளியே வர மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த பிள்ளையை விஜய் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் மற்ற அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். விஜய் அவர்கள் என்னை கேட்டால் பதவியேற்றாலும் சரி, உடனடியாக அவர் மக்களை சந்தித்து ஒரு தேர்தலை சந்தித்து அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெற்று நிலையான ஆட்சிக்கு வந்துடணும். இல்லைன்னா உங்களை நிச்சயம் யாரும் நல்ல ஆட்சி செய்ய விட மாட்டாங்க. நான் நிச்சயம் சொல்கிறேன், உங்களை நல்ல ஆட்சி செய்ய யாராக இருந்தாலும் விட மாட்டாங்க. இதில் உங்களுடைய உண்மையான கூட்டணின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்டாக சொல்லலாமே தவிர மற்றவர்கள் யாரும் உங்களோட நிலையாட இருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பாடி தான் ஆடுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் நேரடியாக ஒரு கடிதம் கொடுத்தேன் தூத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரத்தில். அப்போ தெளிவாக எழுதி கொடுத்தேன். என்னென்னா, இது பொருந்தாத கூட்டணி திமுக காங்கிரஸ், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது, நிச்சயம் இது தோற்க போகிற கூட்டணிங்கிறத நான் கடிதமாகவே கொடுத்துருந்தேன். வேணால் அந்த கடிதத்தை வேணால் உங்களுக்கு பகிர்றேன். ஆக இன்றைய அரசியல் சூழ்நிலையில் புத்திசாலியான முடிவு என்னவென்று சொன்னால், மீண்டும் தேர்தலை விஜய் அவர்கள் சந்திப்பது தான் புத்திசாலியான முடிவு. அதை விட்டு ஆதரவு கேட்குறேன், அதிமுகலேருந்து ஒரு 30 எம்எல்ஏ உடச்சி கொண்டாறேன் அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் அரசியல் வாழ்வுக்கு பெரிய சூனியமாகிவிடும். அதேமாதிரி 6 மாதம் போட்டு அப்புறம் பார்க்கலான்னா 6 மாதத்தில் உங்கள் பேரை எல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஆக இன்று மக்கள் எல்லாரும் கொதித்து கொண்டு இருக்கிறார்கள், ஏன் விஜய் ஆட்சி பண்ண வைக்கல அப்படின்னு. ஆக நீங்கள் உடனடியாக ஆதரவு கிடைச்சி ஆட்சி அமைத்தாலும் சரி, உடனே கலைச்சிட்டு தேர்தலை சந்திங்க. உங்களுக்கு 200 தொகுதிக்கு மேலே நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு எளிய காங்கிரஸ் தொண்டனின் உணர்வு. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு போலியான கூட்டணியாக இருந்தது. அதை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்தாங்க. இனி காங்கிரஸ் தாவேக விஜயோட கூட்டணி வெற்றி கூட்டணி பாராளுமன்றத்திலையும் எதிரொலிக்கும். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஒலிக்குன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.